வணக்கம். தமிழ் யூடியூப் கிரியேட்டர்ஸா இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். உங்க சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரெடியா? இன்னைக்கு நாம சாட் ஜிபிடிய பயன்படுத்தி உங்க யூடியூப் பயணத்தையே எப்படி மாத்த போறோம்னு பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐ நமக்கு எப்படி ஒரு மேஜிக் மிரர் மாதிரி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு ஐடியாவில இருந்து ஸ்கிரிப்ட் வரைக்கும் எப்படி கொண்டு வரது, அதுக்கு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வைக்கிறது, எப்படி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறது, கடைசியா ஜெயிக்கிறதுக்கான உண்மையான ரகசியம் என்ன, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷன் சாட் ஜிபிடின்ன உடனே ஏதோ டெக்னிக்கலா ரொம்ப கஷ்டமா நினைக்காதீங்க. அது சிம்பிளா நம்ம கிரியேட்டிவிட்டியை அப்படியே பல மடங்கு பெருசாக்கி காட்டுற ஒரு மேஜிக் மிரர் மாதிரி. இது நமக்கு என்னவே முடியாத அளவுக்கு புது வழிகளை காட்ட போகுது. குறிப்பா ஒவ்வொரு கிரியேட்டரும் தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலிக்கு இதுல தீர்வு இருக்கு. எல்லா கிரியேட்டருமே ஒரு கட்டத்துல முட்டி மோதி நிக்கிற ஒரு கேள்வி, அடுத்து என்ன வீடியோ பண்றது? கரெக்டா? இந்த ஒரு கேள்விக்கே சில சமயம் ஒரு நாள் பூரா போயிடும் இல்லையா? இந்த பெரிய சிக்கலை எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பழைய ஸ்டைலுக்கும் இந்த புது சாட் ஜிபிடி வழிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. முன்னாடியெல்லாம் மணிக்கணக்கா யோசிப்போம், மண்ட காயும். ஆனா இப்போ சட்டுன்னு ஐடியாஸ் கொட்டுது. நாம ஒன்னொன்னா தேடி ரீசர்ச் பண்றதுக்கு பதிலா ஏஐயே நமக்காக அந்த வேலையை செஞ்சிடுது. இந்த வேகம்தான் நம்ம சேனல் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய பூஸ்ட். சரி, ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? அந்த ஐடியாவை ஒரு சூப்பரான வீடியோவா மாத்தணும் இல்லையா? ஒரு சின்ன ஐடியா ஸ்பார்க்ல இருந்து ஒரு முழு ஸ்கிரிப்டை எப்படி கொண்டு வரதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நம்ம சேனலுக்கு ஏத்த மாதிரி என்னவே முடியாத அளவுக்கு ஐடியாஸை ஜெனரேட் பண்றது. ஸ்டெப் 2, அப்படி கிடைச்ச ஒரு ஐடியாவை எடுத்து ஆடியன்ஸை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிரீனை விட்டு நகர விடாத அளவுக்கு ஒரு பக்கா ஸ்கிரிப்டா மாத்துறது. இங்க பாருங்க, எவ்ளோ சிம்பிளான ஒரு கமெண்ட். சமையல் சேனலுக்கு ஒரு 10 புதுசா வீடியோ ஐடியா குடுன்னு கேட்டா போதும். நீங்க இப்படி உங்க சேனல் டாபிக்க சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கிற 50க்கும் மேற்பட்ட ஐடியாக்களை நோடியில லிஸ்ட் போட்டுடும். இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி தானே? ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல ஆடியன்ஸை 5 செகண்ட்ல இழுத்து பிடிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் வேணும். அப்புறம் வீடியோவோட மெயின் கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். கடைசியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு நல்ல அவுட்ரோ வேணும். இதை எல்லாத்தையும் சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிட்டா போதும். ஏன், உங்க வீடியோ ஃபன்னியா இருக்கணுமா இல்ல சீரியஸா இருக்கணுமான்னு டோன் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரா ஒரு வீடியோ பண்ணியாச்சு. ஆனா அது மக்கள் பார்க்க வேண்டாமா? நம்ம கஷ்டப்பட்டு பண்ண வீடியோவை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். CTR, அதாவது கிளிக் த்ரூ ரேட். இது யூடியூப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீடியோவை 100 பேர் பார்க்கறாங்கன்னா அதுல எத்தனை பேர் டைட்டில பார்த்து கிளிக் பண்றாங்கங்கிறது தான் இந்த CTR. CTR எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ உங்க டைட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்னு அர்த்தம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்த உடனே கிளிக் பண்ண தோணுமே. அந்த மாதிரி ஒரு 10லிருந்து 15 டைட்டில்ஸை ஜிபிஏடி நொடியில உங்களுக்கு கொடுக்கும். இனிமே பெஸ்டான டைட்டிலுக்காக மணிக்கணக்கா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. டைட்டில் மட்டும் இல்ல, உங்க வீடியோவோட SEOவையும் இது வேற லெவலுக்கு கொண்டு போகும். SEOனா சிம்பிளா உங்க வீடியோவை யூடியூப்ல தேடும்போது ஈஸியா கண்டுபிடிக்க வைக்கிறது. இதுக்கு தேவையான பவர்ஃபுல்லான டிஸ்கிரிப்ஷன், கரெக்டான கீவேர்ட்ஸ், டேக்ஸ் எல்லாத்தையுமே இதுவே கொடுத்துடும். இதனால உங்க வீடியோ யூடியூப் சர்ச்ல டாப்ல வர நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் சேவிங். ஒரு கிரியேட்டருக்கு டைம் தான் எல்லாமே. அந்த நேரத்தை இந்த டூல் நமக்கு எப்படி மிச்சப்படுத்தி கொடுக்குதுன்னு சில சூப்பரான வழிகளை பார்ப்போம். நம்ம வீடியோக்கு சாப்டர்ஸ் போடுவோம் இல்லையா? அதுக்கு இனிமே கஷ்டப்படவே வேண்டாம். உங்க முழு ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணி சாட் ஜிபிடில போட்டு இதுக்கு டைம் ஸ்டாம்ப் கொடுன்னு கேட்டா போதும். நொடியில நீட்டா சாப்டர்ஸ் பிரிச்சு கொடுத்துரும். இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வசதியா இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றது கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலை வேண்டாம். ஒரு கமெண்ட்டை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணா போதும். அதுக்கு ரொம்ப பர்சனலா யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி ஒரு ரிப்ளைய இதுவே ரெடி பண்ணிடும். ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுறது இனி ரொம்ப ஈஸி. இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. நீங்க பண்ற ஒரு பெரிய வீடியோல இருந்து 5-6 ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ்க்கான ஸ்கிரிப்டே இதை வச்சே எடுத்துடலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே வேளையில பல கண்டென்ட் ரெடி. உங்க ரீச்சை இது பல மடங்கு அதிகப்படுத்தும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இவ்ளோ சூப்பரான டூல்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஜெயிக்கிறதுக்கான உண்மையான சீக்ரெட் என்ன? அது இந்த டூல்ல மட்டும் இல்ல, அந்த டூலை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிற நம்ம கிரியேட்டிவிட்டியில தான் இருக்கு. உங்க கிரியேட்டிவிட்டியை சாட் ஜிபிடியோட ஸ்பீட் கூட சேருங்க. யூடியூப் உலகத்துல உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது.
சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளையும் மெஷினோட வேகமும் ஒன்னு சேரும்போது தான் மேஜிக்கே நடக்குது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ChatGPT ஒரு அசிஸ்டன்ட், ஒரு டூல், அவ்வளோதான். உங்க ஒரிஜினாலிட்டி, உங்க யூனிக் ஸ்டைல் தான் உங்க உண்மையான பவர். AI கொடுக்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம அதுல உங்க டச் சேர்க்கும்போது தான் உங்க சேனல் கூட்டத்துல தனியா தெரியும். சோ நீங்களே சொல்லுங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? இந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜிய உங்க யூடியூப் பயணத்துல நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு யோசிங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.